ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோஸ்லே சஃபாரி பார்க். இது வந்து பார்த்தீங்க எங்கே இருக்குது அப்படின்னா, மான்செஸ்டர் டு லிவர்பூல் போகிற வழியில் இருக்குது. கிட்டத்தட்ட லிவர்பூலுக்கு பக்கமாக தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஜூ அப்படின்னா விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். ஸோ போயிட்டு அப்படியே நடந்து அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் த்ரூ, நம்ம கார் எடுத்துகிட்டு பெரிய ஏரியா. ஸோ அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே விட்டுருப்பாங்க வெளியில். ஈவன் சிங்கர்லாம் கூட நம்ம கார் பக்கத்துக்குள்ளேயே போவோம். அந்த அளவுக்கு எல்லா அனிமலும் ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே கார்லேயே போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து யூகேல வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி சஃபாரி பார்க் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த நல்ல பெரிய சஃபாரி பார்க்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முதல்ல வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போன உடனே என்ட்ரன்ஸில் வந்து ரிசப்ஷனில் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நீங்கள் ஆன்லைனில் ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஆல்மோஸ்ட் இது £80 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ₹8000. 2 குழந்தைங்க 2 அடல்ட்டு. ஸோ அந்த மாதிரி கணக்கு 4 பேர் போய்க்கலாம். ஸோ ₹8000 அந்த ரேஞ்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock வந்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock வர. ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வந்துக்கலாம். இந்த சஃபாரி பார்க்கை பொறுத்தளவோட சில சஃபாரி பார்க் வந்து ஒரு டைம் தான் போகலாம், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இது வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் உள்ளே வந்துட்டு போய்க்கலாம். சில டைம் நீங்கள் வரும்போது சில அனிமலை பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்து ஒரு ரவுண்டு கூட நீங்கள் வந்துக்கலாம். ஸோ அது கிட்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து வாக் பாத்துன்னு தனியாக இருக்குது. ஸோ நடந்து போய் பார்க்கக்கூடிய இதுவும் தனியாக இருக்குது. நீங்கள் காரில் வந்து பார்க்கக்கூடிய ஏரியா தனி. ஸோ அது இல்லாமல் நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் பார்க்குற ஏரியாவில் நிறைய பேர்ட்ஸு, ஸோ அதில் சில யூனிக் செட் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே அதுவும் போய் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அனிமலுக்கு ஃபீட் பண்ணுறது, ஃபுட்டு கொடுக்குறது, அது ஒரு பிளான் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்களே ஃபுட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களே போய் அனிமலுக்கு ஃபுட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக எடுக்க டிக்கெட்டில் இந்த மாதிரி சஃபாரி பார்க்கும் போய்க்கலாம், வாக் பாத்தும் வந்து ஃப்ரீ. இது ரெண்டும் கவர்ட் ஆயிரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் அனிமலுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜீப்ரா வந்து உள்ளுக்குள்ளே நிற்கிது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்க்க முடியலை, பட் செகண்ட் டைம் வரும்போது வெளியே நின்றுட்டு இருந்தது. ஸோ பார்த்தோம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 10 ரவுண்ட்ஸுக்கு மேலே அடிச்சிட்ருப்போம். ஸோ ஆமாம், ஒரு ஃபுல் டே வந்து இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. முன்னாடி பார்த்தீங்களா கார்லாம் அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும் க்யூவில் பொறுமையாக. ஸோ அப்படியே நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டே போகலாம் அந்த மாதிரி. ஸோ ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஏரியா. ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு அனிமல் அந்த இருக்கிற ஏரியாவுக்குமே நிறையவே கேப் விட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சில இடங்களில் கொஞ்சம் வேலி மாதிரி போட்டு கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க தனித்தனியாக இருக்குன்றது சேஃப்டிக்காக. ஸோ இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகி உள்ளே வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ஏதோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. வாங்க பார்க்கலாம்.
பாருங்க ஃபர்ஸ்ட் மான்கள் வந்து நிறைய இருந்தது, நிறைய வெரைட்டிஸ்ல இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இங்கேயும் ரோட்டில் நடமாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு உள்ளே வந்து வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பைப் மாதிரி போட்டு இது பண்ணியிருப்பாங்க. எந்த அனிமலும் வெளியே வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து வெளியே வந்தால் கால் வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால் அந்த உள்ள என்ட்ரி பாயிண்டில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காக. ஸோ இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த இது வரும்போது நீங்கள் நிறைய அனிமல்ஸ் இங்கே புதுசாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா இது ஆஸ்ட்ரிச்சு, நல்ல பெருசு, நல்ல சரியான சைஸு. பாருங்க எப்படி எட்டி பார்க்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யூகேல வந்து ப்ராப்பராக சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக 18 டிகிரி அந்த மாதிரி 18லேருந்து ஆரம்பிச்சு 25, 26 வரை போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 26ங்கிறது வந்து ரொம்ப அதிக டெம்பரேச்சரு. நம்ம ஊரில் 30, 40, 45 வரை போவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25, 26 வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து எர்த்து வந்து க்ளோஸ் டு சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சூரியனை வந்து நீங்கள் நேரில் பார்க்கவே முடியாது, பயங்கர இதாக இருக்கும். அது மாதிரி மேலே பட்டுச்சுன்னா அப்படியே உடம்பெல்லாம் காந்த ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 40, 45 கூட நமக்கு அந்தளவு தெரியாது. பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இது ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரைனோ அப்படியே ஓப்பனில் அப்படியே சுற்றிட்டு இருக்கு பாருங்க. நம்ம ஊரில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூன்னா வந்து வண்டலூர், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், அதில் வந்து கேரளாவில் ஒரு ஜூ இருக்குது. இது 2 தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே போயிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. நாங்களும் இது 2க்கு தான் போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மானோட வெரைட்டி இது ஒன்று. அது ரைனோ இருக்குது. ரைனோ பக்கத்துலேயே போய் நின்று மான் ஏதோ சாப்பிட்ருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா மான் தான். மானில் கொஞ்சம் பெரிய டைப் வெரைட்டி மாதிரி இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மங்கீஸ் ஏரியாக்குள்ளே என்ட்ராக இருக்கோம். இது வந்து பஃபூன் அப்படின்ற டைப் ஆஃப் மங்கி. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர சேட்டை. போகிற வழியில் எல்லா காரு மேலே ஏறி காரோட வைப்பர் அதெல்லாம் தூக்கி கழட்டிட்டு இருந்தது. ரொம்ப கவனமாக தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். பட் ரொம்பவே ஜாலியாக இருந்தது இந்த இடம். போயிட்டு வர்றதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை உள்ள அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு வந்தோம். ஸோ எல்லாம் காரு மேலே ஏறி ஏறி விளாண்டுட்டு கிடக்கும் இங்கேயும் இங்கேயும். பாருங்க, அப்படி அந்த வைப்பர் சில கார்லலாம் வைப்பர்லாம் கழட்டி எடுத்துடுச்சு. பாருங்க முன்னாடி இருக்கிற கார்ல எத்தனை ஏறி உட்காந்துருக்குன்னு பாருங்க, எப்படி பிடிச்சி ஏறுதுன்னு. அது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஏறி உட்காந்துருக்கு பாருங்க. இந்த ஏரியாவை சுற்றுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது மேலே ஏரியா அடுத்த ஏரியாவுக்கு போகாமல் இருக்கிற மாதிரி ரொம்ப சேஃப்டியாக பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் அப்படியே நேக்காக போயிட்டு வரணும். வெளியே போகும்போது எதுவும் உட்காந்துருந்தேன்னா வெளியில் என்ட்ராகிற இடத்துலையும் அவுட் ஆகிற இடத்துலையும் ஒரு ஆளுக்கு ரெடியாக கம்போர்டு நிற்பாங்க. இருந்ததுன்னா விரட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படியே காரை செக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும். அப்படியே நீங்கள் உள்ளே வந்துட்டு அப்படியே வெளியில் போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே மொத்தமாக உட்காந்துருக்குது கூட்டமாக. பாருங்க முன்னாடி காரில் எவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துருக்குன்னு. இது நம்ம காரில் உட்காந்துட்டு எதையோ வந்து கழட்டுறதுக்கு பிளான் பண்ணுச்சு. நான் அப்படியே ஒரு தட்டினேன். பாருங்க உள்ள கூடி உட்காந்து எடுத்து எடுக்க போச்சு. அப்புறம் அப்படியே இறங்கி போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ அந்த இது வழியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஏரியா, நிறைய மான் ஐட்டங்கள் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய டைப்பு. எல்லாம் மானு தான். ஸோ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிது பயந்து போய். ஸோ
ரைட். ஏதோ காலில் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். லுக் லைக் அது ரொம்ப மெதுவாக நடந்து போச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்னங்கிறது தெரியல. வாங்க பார்க்கலாம். அந்த போர்டில் பார்த்தா தெரியும். ஸோ ஒவ்வொரு இதுவும் சில இதெல்லாம் ஃபென்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் என்ட்ரிலேயே என்ன இது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஏதாவது சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் போட்டிருப்பாங்க. டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, ஜன்னல் இறக்காதீங்க, அந்த மாதிரி. ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா சரியான ஏரியா. ஸோ வெதரும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக வந்தது. நான் கூட மழை வருமோன்னு பார்த்தோம், பட் மழை எதுவும் இல்லை. ஸோ இது வந்து பாகுபலி மாடு. பாகுபலி படத்தில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மான் வெரைட்டி. நிறைய கூட்டமாக நிற்கிது. வெள்ளை மான் பாருங்க, நம்ம குடிச்சு சத்தம் கொடுத்தோம் ஓடுது. கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஓரளவு சில இடத்துல வந்து நாங்கள் இதை விண்டோ இறக்கி விட்டு எடுத்துருப்போம், கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சில இடத்துல அப்படியே காருக்குள்ளே கிளாஸ் ஏற்றி இருக்கும்போது எடுத்தது. ஸோ சில இது கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் மேக்ஸிமம் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி எடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். ஏரியாவில் வந்து ட்ரைவ் பண்ணுற ஃபீலிங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மலாக யூகே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நீங்கள் கண்ட்ரி சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரி சைடுனா அந்த தான் நம்ம கிராம சைடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க அங்கே. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிட்டி மாதிரி இருக்குங்க, பட் அது அவங்க கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க. 2 சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீனிஷாக இருக்கும். அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கே வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ரூட்டு போனாலும் நீங்கள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சைடுன்னு போட்டு போனீங்க அப்படின்னா அது ஒரு அப்படியே சின்ன சின்ன வில்லேஜ் வழியாக உள்ள எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே உள்ள ரூட் எல்லாமே அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு. இது வந்து மூஸ், அங்கே ஒன்று உட்காந்துருக்கேன். சம்மரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம், ஏப்ரல் டு ஈவன் எண்ட் ஆஃப் செப்டம்பர், பிகினிங் ஆஃப் அக்டோபர் வரையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடமும் க்ரீனிஷாக இருக்கும். ஸோ ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல மரங்கள்லாம் நல்லா தள்ளிவிட ஆரம்பிக்கும். மே ஜூன்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா இடமும். ஸோ அப்புறம் அப்படியே செப்டம்பர் அக்டோபர் மிட்டுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நவம்பர்லலாம் அப்படியே ஃபுல்லாக வின்டர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். வின்டர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி டில் மார்ச் வரையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாக தான் இருக்கும். ஈஸ்டர் வரும். ஈஸ்டருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் வந்து டர்ன் ஆக ஆரம்பிக்கும். இட் மீன்ஸ் நம்ம ஓரளவு அது ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங்கு சம்மரு. பட் அந்த எல்லாமே நமக்கு சம்மர் மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓரளவு. அது நீங்கள் இருக்கிற சிட்டியை பொறுத்து. சில சிட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சில சிட்டி கொஞ்சம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம லைனுக்குள்ளே வரோம், பார்க்கலாம் லைன் எப்படி இருக்குன்னு. சிங்கத்தை பார்க்க போகிறோம், பார்க்கலாம் எத்தனை சிங்கம் இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் ஆஃப் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா சிங்கத்தெல்லாம் நம்ம கூண்டுக்குள்ளே பார்த்துருப்போம், இந்த தடவை நாங்கள் வெளியில் பார்க்க போகிறோம், காருக்குள்ளே இருந்து பக்கத்துலேயே. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரைட், உள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டோம். லயன் ரிசர்வ்னு போட்டிருக்காங்க. ஸோ கேட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒன்லி க்ளோஸ்டு. ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பின்னாடி அப்படியே போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கம்ன்றதுனால பெரிய க்யூவே நிற்கிது பார்க்குறதுக்கு. பாருங்கள், மேலே ஒன்று படுத்துருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், ஒரு இது மேலே. இவர் தான் ராஜா, சிங்க ராஜா. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏதோ மேடை மாதிரி கட்டி விட்ருக்காங்க, அது மேலே சும்மா படுத்துருக்குது. பார்க்கலாம் நம்ம கிட்ட போகும்போது நல்லா தெரியுதான்னு. இல்லை வேற எத்தனை இருக்குன்றது ஐடியா இல்லை, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா படுத்துருக்குது பாருங்க. இந்த பாருங்க. ஆனால் கொஞ்சம் வயசான மாதிரி தான் தெரியுது. வயசானாலும் சிங்கம் தான். ஸோ இந்த சைடு திரும்ப மாட்டாங்குதே. வாங்க பார்க்கலாம். அப்படியே பக்கத்தில் போகும்போது பாருங்கள், இப்போ தெரியுதா பாருங்க. ஓகே, முடிச்சுட்டு தான் இருக்கு. இப்போ ஓரளவு நல்லாவே தெரியுது. எல்லாமே எந்திரிச்சு வந்தால் நல்லாயிருக்கும். எந்திரிக்க மாட்டாங்குதே. இந்த வியூவில் வந்து பார்க்கும்போது எப்பவும் படுத்தா இருக்கு, எந்திரிச்சு வர மாட்டாங்குதே. சிங்க குட்டி பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நம்ம காரு பேனட் தெரியும்னு நினைக்கிறேன், சிவப்பு கல்ல தெரியுதா? அது பக்கத்துலேயே இருக்குது. பாருங்க, நான் இப்போ கிளாஸ் இறக்கி விட்டு தான் எடுத்துட்டு இருக்கிறேன். அழகா இருக்கு. 3 குட்டினா நல்ல ஏதோ பூனைக்குட்டி மாதிரி படுத்து கிடக்குது. நம்ம பக்கத்துலேயே இருக்கிறோம், அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறோம். பாருங்க எப்படி பார்க்குதுன்னு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, அழகாக இருந்தது. இது வந்து பெண் சிங்கங்கள். நம்ம காருக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க. பாருங்க, இப்போ தான் அப்படியே மூவ் பண்ணுறேன், தெரியுதுங்களா? பாருங்க, பரவாயில்ல, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்களான்னு தெரில. நம்ம ஒரு ஷூட்டிங் சிங்கம் மாதிரி இருக்கு, பக்கத்தில் போனாலும் ஒன்றும் செய்யாதுன்ற மாதிரி. தாய்லாந்துலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கத்து கூடலாம் போய் இருந்தே ஃபோட்டோ எடுக்கலாம். அது மாதிரி இது வந்து பழக்கப்பட்டுருச்சு. டெய்லி ஆனால் வருவாங்களா காரில் லைனாக வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி. சரி அப்படின்னு அது பழக்கப்பட்டுருச்சு அதுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நல்ல ஒரே சாப்பிட்டுட்டு தூக்க கலக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கிளி பாருங்க, இது அந்த ரோட்லேயே படுத்துருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ஒர்த்து தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தது நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஆனால் நம்ம ஆள் மட்டும் எந்திரிச்சு வருவானான்றான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். பார்க்கலாம் 5 வருதானே. இது இன்னொன்று நம்ம எத்தனை ரவுண்டுனாலும் வரலாம். ஸோ ஒரு ரவுண்ட் நம்ம வந்துட்டோம் வெளியில், பழையபடியும் நம்ம இன்னும் 2 ரவுண்டு வந்து பார்க்கலாம். அது நமக்கு அமையத்தை பொறுத்து தான். நம்ம வெளியில் வரும்போதே பழையபடி நம்ம போகணும்னு நினச்சோன்னா அங்கேயே அப்படியே யூட்டர்ன் எடுத்துகிட்டு பழையபடியும் உள்ளே போய்க்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை தடவை வேணாலும் போய் பார்த்துக்கலாம். நிறைய பேர் அது மாதிரி போவாங்க, அவங்களே சொல்லுவாங்க பார்க்கலன்னா பழையபடி போங்க அப்படின்ட்டு, போய் பாருங்க அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோம். இது வந்து ஃபாக்ஸு.
பாக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா மாதிரி இருக்கு. அதாவது பார்த்தா தெரியுதுங்களா, ரொம்ப லாங் வியூவில் தான் இருக்கு. ஓல்ஃப் இது ஆக்சுவலாக நம்ம ஹஸ்கி மாதிரியே இருக்கும் பார்க்க. பாருங்க, பார்க்கலாம், நம்ம தள்ளி போய் பார்க்கலாம். ரைட் நினைக்கிறான் பாருங்க. பாருங்க, ஹஸ்கி மாதிரியே இருப்பான். அப்படியே சுற்றிட்டு இருக்கு பாருங்க. சண்டை போட்டு இருந்தது. பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாமே wolf நிறைய இருந்தது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், ஒரு ஃபென்ஸ் மாதிரி கட்டி உள்ள போட்டு விட்ருக்கானுங்க. நிறைய உள்ள கிடக்குது. அப்படியே நம்ம எதர் ஜெர்மன் ஷெப்பர்டு மாதிரி இல்லை, ஜெர்மன் ஷெப்பர்டு மாதிரியும் இருக்கு சொல்லலாம். பாருங்க, தண்ணிக்குள்ள ஊற்றிட்டு கிடக்குது. பாருங்க அது ஸோ அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு வந்தாச்சு. இது மான், கொம்பு வைத்த மான். மான் தான் நிறைய வெரைட்டி இருக்கு மான்ல. இது நம்ம அது அதுக்கு அங்கங்கே ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதுக்கான இடம் மாதிரி வச்சுருக்கானுங்க. டெய்லி வந்து அதில் இது பண்ணிடுவாங்க போல இருக்க. வேணுங்கிறப்ப அதை போய் சாப்பிட்டுக்குது, இல்லைன்னா வெளியில் இருக்க சாப்பிட்னா அப்படியே வெளியில் இருக்க பொருள் இல்லை அதை சாப்பிட்டுக்குது. ஸோ இப்போ ஒரு ரவுண்டு நம்ம அழகாக சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க, நேராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் வியூவில் கேமல் நிற்கிது. நம்ம போகும்போது பார்த்தோம் கேமலு, பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள தள்ளி இருந்தது. இப்போ அப்படியே வெளியில் அப்படியே வராது. கேமல் ரொம்ப ஏஜ்டு மாதிரி தான் இருக்குது. பட் கேமல் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியாங்க, பார்த்தீங்களா? அதுதான்
கேமல்லாம் எதுவும் இது ஃபென்சிங்லலாம் போடல, அது வாட்டர் ரோட்டில் சுற்றிட்டு இருக்குது. நிறைய பேர் நிறைய கேமல் இருந்தது, பட் எல்லாமே ஏஜ்டாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் நம்ம வந்துட்டு வந்தோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு வரலாம், வந்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் இங்கே அனிமல் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, பட் சில இதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த மங்கி பஃபூன் சூப்பராக இருந்தது. லயன் வந்து செம ஒர்த்து. இது கேமலும் பார்க்க நல்லா இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ரோட்டில் அப்படியே சுற்றிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் அப்படியே காரை கொண்டு பக்கத்தில் நிறுத்தி பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு இடி இடிச்சதுன்னா என்ன ஒன்றும் இல்லை. பாருங்க, அப்படி பாருங்க. இப்போ நம்ம காருக்கு பயங்கர க்ளோஸ் அப்பு பக்கத்தில் வருதுன்னா இப்போ தான் அப்படியே காரை திறப்புற பாருங்க. எல்லாம் காரு பக்கத்துலேயே எல்லாம் அப்படியே அனிமல்ஸ் வருதுன்னா வண்டி நிறுத்திடுறாங்க. பாருங்க, அப்படியே ஓடி வராது. அப்படியே நிக்கிற மாதிரி நிக்குது. திடீர்னால ஒரு தரன்னு ஓடுது. பாருங்க, ஆடியா பாருங்க. ஓடும்போது ஐயா தப்பிச்சிரு, ஓடிரு கைப்புள்ள அப்படின்ற மாதிரி நம்ம வண்டியை டக்குன்னு நவுத்திட்டோம். இது மாதிரி நீங்கள் எத்தனை தடவைனாலும் போய் பார்த்துக்கலாம். இது வந்து டிரைவ் த்ரூ டிஃப்ரெண்ட்டான சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் மெயினில் வெளியில் போனீங்க அப்படின்னா கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அட்வென்ச்சர் தீம் பார்க் மாதிரியும் இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 பவுண்டு டிக்கெட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ரைட்ஸு, நிறைய ரைடெல்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு இது பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வாக் பாத் ரூட்டு, அது வந்து நீங்கள் அப்படியே பொறுமையாக போனீங்கன்னா அங்கே நிறைய பேர்ட்ஸு, டைகர் வந்து அந்த ரூட்டில் தான் இருந்தது. டைகரு, ஜிராஃபி, சில செட் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு எல்லாமே அதையும் பார்த்தோம். ஸோ இது அகெயின் மானு. ஹோப் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டு, ஒர்த்து விசிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோலார் பியர். ஓகே, பாருங்க, ரொம்ப லாங் வியூவில் தான் தெரியுது. இது ஆக்சுவலாக வாக் பார்த்து போகிற ரூட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம பழையபடி அடுத்து ஒரு ரவுண்டு போனோம். ஸோ அங்கங்கே சில நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிவர்பூல், க்ளோஸ் டு லிவர்பூல் கிட்ட இருக்குது. ஒர்த்து விசிட்டு, நல்லா இருந்தது. ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன் டே வந்து நீங்கள் தாராளமாக வரலாம். நல்ல ஒர்த்து விசிட்டு தான். ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாருங்கள், லயன் இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து செகண்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த படத்திற்கு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் இது அமைஞ்சது உங்களுக்கு. இப்போ அது அங்கேருந்து மேலே படுத்திருந்தது, போக ட்ராவல் போனப்போ இப்போ இறங்கி கீழே வந்துட்டாப்புல. இது கிளாஸு காருக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பாக இருந்தது. பாருங்க, இப்பதான் எந்திரிச்சு இருக்குது. கடைசியா எந்திரிச்சு வர்றதையும் பார்த்துட்டோம். செஞ்சோம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், யூகேல புதுசாக வர்றவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஸோ எது எப்படி பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.